வெல்கம் டு கோபே COVID-19 ஸ்பெஷல். நியூலி மேரேஜ் கப்புள்னால நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோபே வாங்கியிருக்கோம். அன்றைக்கி அரக்கோணம் வரப்போ ஸ்விக்கியில் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டோம். இந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லி காட்பாடி ஸ்டேஷனில் டெலிவரி கொடுக்க சொல்லி டெலிவரி பர்சனுக்கு தெரியாது. அவங்க நாங்கள் மூவிங் பேசஞ்சர், நாங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்க பேசஞ்சர் நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தான் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக. ஹலோ, இல்லை அதான் நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா அவருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ நான் அதை பே பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் ரீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ப்ளீஸ் அவர் பண்ணலன்னு சொல்கிறாருங்களா? சரி, ஓகே. நாளாக இருக்குதான் ஹலோ, நாங்கள் இப்போ வந்து மேற்கு பக்கம் இருக்கோம். தூய தமிழ். ஐயோ தமிழண்டா. எஸ் சார், ஹனிமூன் ட்ரிப்புக்கு ஷாப்பிங் போயிட்டுருக்கு. சின்ன வ்ளாக். மெயின் டைம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் எனக்கு கிடைச்சது ஒரு சாட்டிஸ்ஃபைங் திங். பாருங்க, ப்ளூ கலர், ஆரஞ்ச். எப்போ பார்த்தாலும் விளையாடுத்தான். எடுத்துட்டு வந்துட்டோம். என்னென்ன எடுத்துகிட்டு காட்டு. ஹனிமூன் ஷாப்பிங் எடுத்துகிட்டு காட்டுறது. ஐயோ வீடியோ எடுக்கிறியா? என்னத்தை சாவடிச்சாங்க எடுத்துகிட்டே ஃபுல்லாக. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? சரி, மேற்கு பக்கம் தானே இருக்கும். மேற்கு பக்கம் தானே அது. மிஸ் சைடு. ஆமாம். எவ்வளோமா? வேறு எதாவது வாங்கணுமா? அவ்வளோதான், முடிச்சிட்டேன். எஸ். ஷூவா? பேசக்கூடாதா? அப்பா இது யார் மாதிரி பாப்பா ட்ரெஸ்? இது யார் மாதிரி ட்ரெஸ்? 96 திரிசாவா? திரிசா திரிசா திரிசா. ஐயோ என்ன அழகா இருக்க. ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கு. பிங்கா? இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. A few moments later. இரிட்டேட்டிங்கா? ஷாப்பிங் பண்ணுறோம் 3 மணி நேரம். யார் இரிட்டேட்? ரியாக்ஷன் எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நான் போட்டுருவேன் வீடியோவில். ஒழுங்காக க்யூட்டாக நடந்துக்கும். என்கிட்ட வந்து சண்டை போட்டு வெக்கமா வருது. செருப்பு எடுக்கிறேன்னா செருப்பு எடுத்து அங்கே வச்சுட்டா, இந்த இதை திருப்பி இங்கே எடுத்து வச்சுட்டா, அப்புறம் இதை இங்கே ஒரு செருப்பு எடுத்து போட்டால் இங்கே எடுத்து வச்சுட்டா.
இப்போ திருப்பி இங்கே நடக்கிறா இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு டிசிப்ளின் வேணா கண்டத கண்ட இடத்துல போடுற. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுவுறீங்க? இன்றைக்கி வெப்சைட்டில் ஷாப் பண்ண ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ் வந்து 12,608. எங்களோட எக்ஸிஸ்டிங் ஆஃபர் கோடு வச்சு 400 வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ 12,208. மொத்தம் 11 ஐட்டம். முடிஞ்சதில்லை ஷாப்பிங்கு இன்னும் இல்லையா? லைஃப் ஸ்டைலா? அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் முடியுது. இதோட முடிச்சுக்கலாம். சாப்பிட போகணும். அதான் வெஸ்ட் சைடு போனால் இப்போ லைஃப் ஸ்டைல் போகிறாங்கன்றாங்க. ஒரு பக்கம் சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும். கையும் ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஓடுங்க. பேக்குக்குள்ளே இருக்கு மேப். டோரா பேக். ஃபஸ்ட்டு அதை போடுறா, அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்ப உள்ள போட்டா எல்லாமே இதாயிக்கும். இதெல்லாம் பாரு கிளாத் ஃபில் ஆயிரும்ன்றியா? ஓபன் பண்ணு. உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு பாப்பா. சரி எடுத்துக்குவா. ஒரே முடிவு எடுத்து மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அதே மாதிரி அதிலே போட்டுருவாங்க. இல்லை அந்த பேப்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஜிப் மட்டும் செக் பண்ணு. எப்படி இருக்கு இதுவா? இந்த டிப் எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. சுமாராக இருக்கா? தந்தூரி மயோ டிப்னு போட்டிருக்காங்க. தந்தூரி ஸ்மோக்கி
என்கிட்ட கேட்டா வாங்கி தரல. நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன் காம நேரத்தில் வரும். கடி கடி என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஆயக்கட்டி வைத்த கட்டி நான் டயட் பண்ணணும்னு நினைச்சேனடி. தின்னாமதான் என்னால இருக்க முடியலடி. குண்டாயி குண்டாயி ட்ரெஸ் எல்லாம் டைட்டாயி வெயிட்டாயி எப்படி இருக்கு? வெயிட்டாயி நான் வந்து போனேன் ரவுண்டா. ஸ்பைசியாக இருக்கா? மிளகாத்தூள் இங்கிலீஷ்ல பெரி பெரி ஹாட் விங்ஸ் உள்ள காட்டு அப்படி இருக்கணும் உள்ள. It's a coupe. Hello. Hi guys. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு. ஆனா Vlog பண்றவங்க தெரியலையேப்பா. நாங்க சென்னை டு எர்ணாகுளம் ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு இருக்கோம் கோபேல. பசிக்குது பட் எதுவுமே இல்லை ஃபுட்டு. லாஸ்ட் வீக்கில் எப்பவும் போல் ஹரிபரியில் ஓடியாந்து ஓடி இந்த வேகத்தில் கவர் பிஞ்சு வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணியே விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? நீ மேர்லின் மன்ரோ ஹோலிமா நீ ஜெனிஃபர் லோபஸ். ஓ அந்த சாங்க. அந்த இது ஹலோ யார் அது? நான் யாரா? டோர் லாக் பண்ண வச்சிருந்தீங்க உள்ள வந்துட்டு இருந்தாங்க. இதான் பாருங்க ஆலப்புழா ஆளுவா புளியோட நேரத்து. ഇത് കേരള കുട്ടിയോ? ഓമനെ എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ஆலப்புழா எக்ஸ்பிரஸ், ஆலப்புழா டு சென்னை எக்ஸ்பிரஸ். இதுதான் வந்து கூவே 2 பேர் இருக்க மாதிரி சீட். இது வந்து கோவிட் ஸ்பெஷல் ட்ரெயின். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிட் என்னன்னா இந்த கர்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் கர்டன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன்ஸோட ஹோல் இருக்கு தெரியுது நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். கர்டன்ஸ் இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் ஒரு கர்டன் கொண்டு வந்துட்டோம். இது கர்டன் டோர் வித் ஸ்லைடிங் டோரு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 3 கேபின் அந்த ஒரு ஃப்ரீ. நமக்கு தான் ஸ்பெஷல் கப்புள்ஸ், நியூலி மேரிட் கப்புள்னால நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோபே வாங்கியிருக்கோம். அன்னின் படத்தை சொல்கிறப்ப கேட்டிருப்பீங்க. திருவையார் போகிறப்போ விவேக் வந்து அம்பிக்கிட்ட சொல்லுவான், கூபேன்னு ஆரம்பித்து கூ கூ கூன்னு 4 கூவில் முடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் விவேக். இது மாதிரி இதுதான் கூபே. ஒரு மிரர், ஒரு பவர் சாக்கெட், இது வந்து பெல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நல்ல. இது வேறு பெல் 10-9 சீட் நம்பர். இது வந்து சி கேபின். 2 பேர் இருக்கிறது கூபேன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று, இது ஒன்று. இது எப்படின்னு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இது வைட் ஆங்கிள் போட்டிருக்கு. ஓகேவா? சூப்பராக இருக்குது. இது வந்து 2 லைட்டுக்கான ஸ்விட்ச், சென்டர் ஃபேன். ஆல்ரெடி ஏசி சென்ட்ரலைஸ்டு ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு பெல் வச்சுருக்காங்க. மேலே இருக்கவங்களுக்கு ஒரு பெல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சீட் லோயர் பண்ணும்போது இப்போ நம்ம இதை பண்ணி காட்டலாம். இது வந்து நமக்கு இப்போ
ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை சீக்கிரம் வந்து அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக. இங்கே இருக்குது ஒரு நாப் இருக்குது. இந்த நாப் மேலே தள்ளும். தள்ளிட்டிங்களா? ஓகே, இதை தள்ளிட்டு தள்ளு இது இருக்கணும். ஓகேவா? இது வந்து இப்போ லோயர் சீட்டை வந்து நம்ம பெர்த். வா, நல்லா ஃப்ளாட். அட்லீஸ்ட் தெரிஞ்சு இது 2 feet இருக்கும். தாராளமாக படுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நாபம் இருக்குது. மண்டையில் விழுவக்கூடாது. நம்ம மேலே இப்படி பிடிச்சி இருக்கு. இப்படி இது வந்து இதில் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் வச்சுருக்காங்க பாருங்க. 1 2 3 4 அப்படி போயிட்டு ஏறலாம். பட் நாம் எப்படி ஏறுவோம்? கிட்ஸ் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். லெஜண்ட்ஸ் எப்படி ஏறுவாங்க? உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து லைட் ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸோட. இதை நம்ம மேலே லாக் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபோக்ஸ் நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம். ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மாட்டிக்கலாம். இது ஒரு ஃபேன், இது ஒரு லைட். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து டைரக்ட் ஸ்டேட்டஸ் காட்டுது. இப்போ எதுவுமே ஆஃப்ல இருக்க இண்டிகேஷன்ஸ். ஓகே, இதுதான் ரூம் ரிவ்யூ மாதிரி கோபே ரிவ்யூ. நல்லா இருக்கும் ஓவரால். பட் கர்டன்ஸ் இல்லாதது, கர்டன்ஸ் பிளாங்கெட்டு பில்லோ இல்லாதது ஒரு சின்ன மைனஸ். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது டால்ஃபின் நல்லா இருக்கா? அதில் பின்னாடி இந்த இடத்துல லைட்லாம் போட்டுக்கணும். உங்களுக்கு மேலே லைட்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஹெட் எதுவும் இடிச்சிக்கூடாதுன்னு இங்கே ஹெட்ரஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லைட் நம்ம செல்ஃபி எடுக்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லைட்ஸை. நைஸ் ஓவரால் ஓகே, நல்லாயிருக்கு. நான் அஸ்வின், இவங்க வந்து சிவாங்கி. சிவாங்கி இல்லை, பிரியாங்கா. நான் அஸ்வின் பேசுகிறேன். மேரேஜ் லைஃப் வாழ்க்கை ஒரு வட்டம். வட்டத்தை முக்கோணமாக்கணும்னு நினச்சா நம்மளை தான் குத்தி போகிற போக்கில் போய் குத்தும். நோ கமெண்ட்ஸ். நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட் ஹரி படிக்கிறோம். என் கூட சேர்ந்து இவ்வளோ லாஸ்ட் மினிட்ல ஏறிட்டா ட்ரெயினில் சிரிக்கிறான். அதனால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. இங்கே பார்த்தா ஒரு சமோசா இருந்துச்சு. சமோசேன்னு வச்சாங்க. அது வந்து சரியில்லை. அதனால் ஸ்விக்கியில் இருந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் காட்பாடி முன்னாடி ரெண்டு ஸ்டேஷன் அரக்கோணம் வரப்போ ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் போட்டோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதாங்க. சரிங்க. ஸ்விக்கியில் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டோம். இந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லி காட்பாடி ஸ்டேஷனில் டெலிவரி கொடுக்க சொல்லி அவன் ஸ்டோரி பிஸாவுக்கு வந்து போட்டிருந்தோம். பட் அந்த டெலிவரி பர்சனுக்கு தெரியாது. அவங்க நாங்கள் மூவிங் பேசஞ்சர், நாங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்க பேசஞ்சர் நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தான் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக கால் பண்ணு. ஹலோ சொல்லுங்கள். ஆமாங்க. சார், நீங்கள் இதை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாங்க. சரி, இப்போ டெலிவரி இது வந்து அவருக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னார். பிகாஸ் அவர் வந்து இந்த உள்ள வரதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்காங்க.
இல்லை அதான் நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா அவருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ நான் அதை பே பண்ணுறேன். என்ன பார்க்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் உள்ளே வந்த டிக்கெட்டிங் ஃபேர் ப்ளஸ் அவருக்கு அடிஷ்னல் டிப்பும் சேர்த்து தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது ட்ரெயின் மூவிங் ட்ரெயின் ஆகிடுச்சு, லாஸ்ட் மினிட்னால அது அந்த மாதிரி போட்டோம். அவன் ஸ்டேட்லேருந்து எனக்கு யாரும் கால் பண்ணல, இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு யாரும் டினே பண்ணல. இப்போ ஆல்மோஸ்ட் நான் ரீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். அதான் அவர் அதான் நான் வந்துட்டேங்க. நான் அதான் இப்போ நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட, நான் கால் பண்ணி பேசினேன் இப்போ தான். இப்போ அவர் டினே இப்போ சர்வீஸ் அவர் பண்ணலன்னு சொல்கிறாருங்களா? சரி இருங்க, நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிக்கிறேன். நான் பேசிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். சரி ஓகே. திரும்பி இந்த ஸ்டேஷன் சொல்லிட்டு அதுதான் டெலிவரி பண்ண டைம் தான். ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னா ஸ்விக்கிக்காரங்க வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்குள்ளே, அவங்களால பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க முடியும். நான் என்ன பண்ணேன், காட்பாடியில் வந்து வண்டியோட ஹால் டைம் வந்து 2 minutes தான். நாங்கள் இறங்கி ஓடி அந்த பக்கம் போய் அந்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. எப்படியும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இது ஃபஸ்ட் ஏசிங்கிறதுனால இந்த பக்கம் இருந்துச்சு. நான் வந்து பாப்பாவோட ஃபோனை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு என் ஃபோன் இங்கே வச்சுட்டேன். பட் இது புது ஃபோனுனால புதுசாக போட்ட கோடை வந்து அப்டேட் பண்ணலை இன்னும் ஃப்ரீயாகிட்ட. போயிட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளார பொண்ணு வந்து கதி கிளங்கி போயிட்டு அழுதுட்டான். நான் அங்கேருந்து கால் பண்ணுறதுனால உள்ளே வந்துட்டேன். பட் இவ பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, பையனை காணோம். ஐயோ காணோம், புருஷனை காணோம் அப்படின்ட்டு அழுது ஆர வச்சுட்டாங்க உள்ள இருக்கு. வந்துட்டோம். நாங்கள் ஸ்விக்கி வந்து அந்த ஆர்டரை கையில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன். பார்த்தா ஆர்டர் கிடைக்கல, பொண்ணோட கண்ணீர் தான் கிடச்சிது. அழுதுட்டோம். சரி விடுங்க, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். 250 எடுத்து வச்சேன். அவருக்கு ஒரு டிப்பாக ஒரு 100 rupees கொடுக்கலான்னு 150 rupees ஆர்டருக்கு 250 எடுத்து வச்சேன். அவ்வளோ தூரம் வந்துட்டு அவளால் கொடுக்க முடியல. பட் அவர் சாப்பிட்டுட்டு வந்த பிஸாவை. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ ஓகே. இதில் வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, 2 minutes நிற்கிற ஜங்ஷனில் வந்து நீங்கள் ஆர்டர் போடாதீங்க. ஆர்டர் போட்டாலும் டெலிவரி பர்சனுக்கு வந்து முன்னாடியே நோட் பண்ணி இங்கே வர வச்சுருங்க, உள்ளே வர வச்சுருங்க. நம்ம பே பண்ண ரெடியாக இருந்தாலும் சில இடத்துல சர்வீஸ் கிடைக்காது. அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். பண்ணாத நம்ம தப்பு. மூஞ்சி பாருங்க, இப்படி வச்சு சாப்பாடு கிடைக்கல. இப்படி தான் நம்ம கேரளாவுக்கு போகணும். ஆன் த வே டு கேரளா. பாய் பாய் சேர்த்து சொல்லுங்கள். பாய் பாய் பாய். போகாமல் இருக்கேன், பார்த்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் vlog. நம்ம ஹனிமூன் ட்ரிப் தான் ஃபஸ்ட் vlog-ஆக பண்ணியிருக்கோம். ரூல்ஸ் வந்து எங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எங்களோட ஃப்ளாஸ் இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போக போக பெட்டரான வீடியோஸ் எங்கிட்ட எதிர்பார்க்கலாம். நேரம் இரவு 11:07. சோறு இல்லாத நாள். கூபேல ஊருக்கிட்ட கூபே. Welcome to Kerala. லவ் எப்படி வரும்? சீன் போடுறேங்கிற, ஹீரோயினுங்கிற. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்.